இந்த வீடியோவில் ஃபைல் மெனு பற்றி பார்க்க போகிறோம். ஃபைல் மெனு கிளிக் பண்ணீங்கன்னா நியூ வரும். ஆல்ரெடி வெல்கம் ஸ்க்ரீன்லேயே நான் சொல்லி நியூ கிளிக் பண்ணீங்கன்னா பிளாங்க் பேஜ் ஒன்று ஓப்பன் ஆகி நிற்கின்ட்டு. இப்போ நம்ம நியூ கிளிக் பண்ணீங்கன்னா பிளாங்க் கிரியேட் ஆகும். நியூ ஃப்ரம் டெம்ப்ளேட் கிளிக் பண்ணீங்கன்னா கோரல்ரால் ஆல்ரெடி டிஃபால்ட்டாக கிரியேட் பண்ணி வச்சிருக்க டெம்ப்ளேட்ஸ் இருக்கும். நீங்கள் ஏதோ ஒன்று சூஸ் பண்ணி ஒர்க் பண்ணிக்கலாம். அடுத்து ஃபைல் மெனுவில் ஓப்பன் இருக்கு. இது வெல்கம் ஸ்க்ரீன்லேயே சொல்லியிருக்கேன். ஓப்பன் பண்ணீங்கன்னா ஆல்ரெடி கிரியேட் பண்ணி வச்சிருக்க கோரல்லா ஃபைல் ஓப்பன் பண்ணி பார்க்கறதுக்காக ஓப்பன் கிளிக் பண்ணுறீங்க. இப்போ ஃபைல் ஓப்பன் பண்ணுற கோரல்லா ஃபைல் ஓப்பன் பண்ணிக்கிறோம். இப்போ ஃபைல் ஓப்பன் பண்ணி பார்த்து வச்சிருக்கோம். அடுத்து சேவ். ஃபைல் மெனுவில் சேவ்னு இருக்கு. இப்போ நியூ கிராஃபிக் ஃபைல் ஒன்று ஓப்பன் பண்ணியிருக்கீங்க. ஒரு டிராயிங் கிரியேட் பண்ணியிருக்கீங்க. இந்த டிராயிங்கை வந்துட்டு நீங்கள் சேவ் பண்ணி வைக்கணும்னா ஃபைல் மெனுவில் சேவ் கிளிக் பண்ணீங்கன்னா எங்கே சேவ் பண்ணுற டயலாக் பாக்ஸ் கேட்கும். நான் வந்து டெஸ்க்டாப்பில் சேவ் பண்ணுறேன். சேவ். இப்போ வந்து உங்கள் இந்த டிராயிங் ஃபைல் வந்து ஹார்ட் டிஸ்கில் ஸ்டோர் ஆயிருக்கு. நீங்கள் வேணும்னா எப்போ வேணாலும் ஓப்பன் பண்ணி எடிட் பண்ணிக்க முடியும். சேவஸ் என்னன்னா நீங்கள் இருக்கிற ஃபைல் இப்போ கோரல்ரா டி டிரைவில் கோரல்ரா X3 ட்ரைனிங்குள்ள இந்த ஃபைல் நம்ம ரெஸ்பெக்ட் ஃபார் அதர்ஸ் சேவ் பண்ணி வச்சிருக்கோம். இந்த ஃபைல் அதே இடத்துல இருக்கணும். இதோட இன்னொரு காப்பி ஃபைல் எனக்கு வேணும்னு நினச்சிங்கன்னா சேவஸ் வந்து செலக்ட் பண்ணிக்கலாம். சேவஸ் செலக்ட் பண்ணுறீங்க. டெஸ்க்டாப்பில் ரெஸ்பெக்ட் ஃபார் அதர்ஸ்னு சேவ் பண்ணிக்கிறீங்க. அடுத்து இந்த ரிவர்ட்னு பிளாங்க் ஆயிருக்கு இல்லைங்களா, அது என்னன்னா நீங்கள் ஒரு ஃபைலை ஓப்பன் பண்ணிட்டு சேவ் பண்ணிட்டு திரும்ப என்ன ஒர்க் பண்ணுறீங்களோ ஒர்க் பண்ணிட்டு சப்போஸ் அது வேண்டாம் நீங்கள் நினச்சிங்கன்னா ரிவர்ட் கொடுத்தீங்கன்னா நீங்கள் முதல் ப்ரீவியஸ் என்ன சேவ் பண்ணிங்களோ அது அப்படியே நின்றுக்கும். இப்போ இந்த ஃபைலில் பார்ப்போம். ரெக்டாங்கிள் வரைகிறீங்க. ரவுண்ட் ஒன்று கிரியேட் பண்ணிக்கிறீங்க. ஸ்டார். இப்போ 3 ஆப்ஜெக்ட் நம்ம வரைஞ்சிக்கிறோம். இப்போ ஃபைல் மெனுவில் போய் பார்த்தீங்கன்னா ரிவர்ட் ஆப்ஷன் வந்து ஓப்பனில் இருக்கு. இப்போ இந்த ரிவர்ட் கிளிக் பண்ணிங்கன்னா என்ன ஆகும்னா இந்த இப்போ வரைஞ்ச 3மே நமக்கு இருக்காது. அதாவது நீங்கள் சேவ் பண்ணாமல் வரைஞ்ச எதுவுமே இருக்காது. ரிவர்ட் பண்ணுமான்னு கேட்கும். ஓகே. முதல்ல ஓப்பன் பண்ண ஃபைல் மட்டும்தான் இப்போ இருக்கு. அந்த ஃபைல் வந்து டெலீட் ஆயிடுச்சு. ஃபைல் மெனுவில் அடுத்ததாக இருக்கிறது க்ளோஸ். என்னன்னா இது நீங்கள் இங்கே ஓப்பன் பண்ணி வச்சுக்கிற டிராயிங் ஃபைலை வந்து கிராஃபிக் ஃபைலில் க்ளோஸ் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுறது. க்ளோஸ் கொடுத்தீங்கன்னா ஃபைல் வந்து க்ளோஸ் ஆகிடும். அதுவே 4-5 ஃபைல் இப்போ ஓப்பன் பண்ணி வச்சிருக்கேன்னா க்ளோஸ் பண்ணணும்னா க்ளோஸ் ஆல் கொடுக்கணும். இப்போ எக்ஸாம்பிள் வந்து நியூ கிரியேட் பண்ணி விட்டுருக்கீங்க. இப்போ விண்டோ மெனு செலக்ட் பண்ணீங்கன்னா இங்கே 2 ஃபைல் இப்போ ஓப்பனில் இருக்கு. அதை நம்ம 2 ஃபைலும் க்ளோஸ் பண்ணோம்னா ஃபைல் மெனுவில் க்ளோஸ் ஆல் கிளிக் பண்ணீங்கன்னா எல்லா ஃபைலும் க்ளோஸ் ஆகிடும்.